அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் திரு சி.வி. சண்முகம் அவர்கள் திண்டிவனத்திலே பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களை பற்றியும் சில தவறான கருத்துக்களை சொல்லி கழகத்திலே குழப்பத்தை விளைவிக்க முற்பட்டு வருகிறார். அதற்கு சில விளக்கங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து சாரசாரியாக மாற்று கட்சிக்கு தொண்டர்கள் செல்வதாகவும் சீட்டுக்கட்டு சரிவதை போல இயக்கம் சரிந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். இது பச்சை பொய் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே சில முன்னாள் அமைச்சர்கள் பதவி சுகத்தை அனுபவித்தவர்கள், இந்த இயக்கத்திலே சில முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை அனுபவித்தவர்கள், கடந்த முறை சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை பெறாதவர்கள் போன்றவர்கள் தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இயக்கத்தினுடைய உண்மையான தொண்டர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே இருந்து அம்மா காலத்திலே இருந்து இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் தலைமையை ஏற்றுக் கொண்டிருக்கின்ற உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் யாரும் இந்த இயக்கத்திலே இருந்து செல்லவில்லை என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். திமுக ஒரு தீய சக்தி என்ற கோஷத்தோடு உருவாக்கப்பட்ட இயக்கம். புரட்சி தலைவி அம்மா அவர்களால் எதிர்கோட்டையாக மாற்றப்பட்ட இயக்கம். இந்த இருவரும் தலைவருடைய மறைவிற்கு பின்னால் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய தலைமையில் இந்த இயக்கம் இன்றைக்கு கட்டுக்கோப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த இயக்கத்தில இருந்து எந்த ஒரு தொண்டரும் செல்லவில்லை என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை கழக தொண்டர்கள் மத்தியிலேயும் பத்திரிகையாளர்கள் மத்தியிலேயும் அவர் பரப்பிக் கொண்டிருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி அரசு அமைக்க முயற்சித்ததாக ஒரு தவறான தகவலை பரப்பிக் கொண்டிருக்கிறார். இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான செய்தி. எந்த ஒரு நேரத்திலேயும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மனதளவில் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்றுக்கொண்டதில்லை. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 4.5 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து கடுமையான குற்றச்சாட்டுகளை சொன்னவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். 2021 ஆண்டு முதல் 2026 ஆண்டு வரை தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக சிறப்பான முறையிலே பணியாற்றிய பொழுது கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக குற்றம் சாட்டியவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். 2026 சட்டமன்ற தேர்தலிலே கூட 195 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று மக்களை சந்தித்து தேர்தல் பரப்புரை மேற்கொள்ளுகின்ற பொழுது கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகள், அந்த ஆட்சியிலே நடைபெற்ற தவறுகளை எல்லாம் மக்கள் மத்தியிலே தோலுறுத்து காட்டியவர் அண்ணன் எடப்பாடியார் தான் என்பதை அவர் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு இடத்திலேயும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பின்னால் அண்ணன் எடப்பாடியார் இந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று செயல்பட்ட பொழுது யாரும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை உட்பட தொண்டர்கள் வரை நிர்வாகிகள் வரை யாரும் செயல்படவில்லை என்பதை இன்றைக்கு சி.வி. சண்முகம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே குற்றச்சாட்டை இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சராக இருந்து கொண்டு அந்த இயக்கத்தை ஆட்கொள்ள வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நேற்றைய தினம் மதுராந்தகத்திலே பேசுகின்ற பொழுது கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சித்ததாக ஒரு தவறான சொல்லை பயன்படுத்தி வருகிறார். ஆதவ் அர்ஜுனா அவர்களே, அமைச்சராக இருக்கின்றீர்கள், நாவடக்கத்தோடு பேச கற்றுக்கொள்ளுங்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்கள், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நீங்கள் இன்றைக்கு ஆணவத்தால் அகங்காரத்தால் ஆட்சி அதிகாரம் உங்கள் கையிலே இருக்கிறது என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற சிலரை ஆள் பிடிக்கும் வேளையிலே
குதிரை பேரம் நடத்தி இழுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். உங்களுடைய தவறை திருத்திக் கொள்ளுங்கள் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். மீறினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்மையான தொண்டர்கள் கொதித்து எழுவார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் திரு சி.வி. சண்முகம் அவர்கள் பேசுகின்ற பொழுது, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற 47 சட்டமன்ற தொகுதிகளில் 31 சட்டமன்ற தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட கட்சியால் தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது என்று சொல்லியிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு கூட்டணியிலே பொதுச் செயலாளர் அவர்கள் இணைத்தார்கள். மேலும் பாரதிய ஜனதா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகம், புதிய நீதி கட்சி, தமிழக வெற்றி கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட இயக்கங்களோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் ஒரு மாபெரும் கூட்டணியை அமைத்தார்கள். அந்த நேரத்திலே கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு உரிய மரியாதையை அண்ணன் எடப்பாடி அவர்கள் தந்தார்கள். அனைத்து கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களோடு அரவணைப்பாக சென்றார்கள். அவருடைய கருத்துக்களை கேட்டறிந்தார்கள். அதற்கு ஏற்ப மிக சுமூகமான நிலையில் இந்த கூட்டணியை அவர் நடத்தி சென்றார்கள். இந்த கூட்டணியுடைய பலத்தால் 47 இடங்களில் அண்ணன் எடப்பாடியார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலேயும், மேலும் 6 இடங்களில் கூட்டணி கட்சிகளின் சார்பிலேயும் வெற்றி பெற்று 53 இடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது என்பது உண்மை. பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இல்லாத நேரத்தில் கூட 2011ஆம் ஆண்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள். திரு சி.வி. சண்முகம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே தட்டு தடுமாறிதான் அவர் வெற்றி பெற்றார் என்று ஒரு தவறான குற்றச்சாட்டை சொல்லுகிறார். இது தவறு. இவர்தான் விழுப்புரம் மாவட்டத்திலே தட்டு தடுமாறி வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதுதான் உண்மை. 2011ஆம் ஆண்டு அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் பேரிழக்கம், பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றாக இணைந்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்த போது கூட 2011ஆம் ஆண்டு எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே 45,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றவர் அண்ணன் எடப்பாடியார். அதே போல 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிட்ட போது கூட எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வெற்றி பெற்றவர்கள். அதே போல 2021 தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சியோடு இணைந்து தேர்தலை சந்தித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெற்றது. அண்ணன் எடப்பாடியார் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்றார். 2026 சட்டமன்ற தேர்தலிலே கூட அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்திலே அதிகமான வாக்குகள் 96,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற தொகுதி எடப்பாடி தொகுதி என்பதை திரு சி.வி. சண்முகம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த தேர்தலிலேயும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தட்டு தடுமாறி வெற்றி பெறவில்லை என்பதை அவர் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும்.